ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்ரத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, விருச்சிக லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, அதாவது கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகு, 8ஆம் இடமான மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சியாகி நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க. குருவனுடைய நட்சத்திரத்தில் ராகுவும், ராகுவனுடைய நட்சத்திரத்தில் குருவும் 4ஆம் பாவ 8ஆம் பாவ செயல்களை செய்கிறார்கள். அதில் நம்ம எதெல்லாம் சாதக பாதகம் அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் இந்த பதிவு. இப்போ நம்ம லக்னத்திற்கு 4ஆம் இடம் என்பது நம்ம சிந்தனை, நம்மளுடைய வித்தை, டேலண்ட்டு, வியாபார யுக்தி, சொந்த பந்தம், மனை, சொந்த ஊர், தாயார், வாகனம், உற்பத்தி சார்ந்த ஸ்தலங்கள், கட்டடங்கள், இதெல்லாம் 4ஆம் இடம். ஆனால் 8ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கக்கூடிய வலிவேதனை, தடைகள், நமக்கு ஏற்படுத்தக்கூடிய தடைகள். நாம் எந்த முயற்சி செஞ்சாலும் அதில் காலதாமதமாகிறதும், நஷ்டமாகிறதும், கஷ்டப்படுறதும் 8ஆம் இடம். 12ஆம் இடம் என்பது நமக்கு ஒரு பலத்தை கொடுக்காம பலத்தை இழக்க செய்கிறது. நம்முடைய சக்தி விரயமாகிறது, நம்முடைய பொருள் விரயமாகிறது. இதெல்லாம் 12. இப்படிப்பட்ட ஸ்தானத்தில் தான் குருவனுடைய நட்சத்திரமும் ராகுவனுடைய நட்சத்திரமும் இருக்கிறது. அப்படிப்பட்ட நட்சத்திர அதிபதிகளான குருவும் ராகுவும் தான் 4ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் பயணிக்கிறார்கள். குரு ராகுவாகவும் ராகு குருவாகவும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கக்கூடிய காலம் என்பது நமக்கு ஜூன் 12ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரைக்கும் 60 நாட்கள். இந்த பலனில் நமக்கு ஒருவேளை ராகு திசாபுத்தி அந்தரமோ குருவனுடைய திசாபுத்தி அந்தரமோ நடந்து கொண்டிருந்தால் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வாகனம் சார்ந்த விபத்துகள், சொந்த பந்தம் சார்ந்த சண்டை சச்சரவுகள், எந்த விதத்திலாவது நம்முடைய முயற்சிக்கு ஏற்படக்கூடிய தடைகள், நமது பெற்றோர்களுக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள், நமது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சறுக்கல்கள், கணவன் மனைவி உறவில் ஏற்படக்கூடிய வாக்குவாதங்கள், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட உபாதைகள், இத்தனைக்கும் இந்த 4-8 சம்பந்தம் இருக்குது. இப்போ இந்த 2 மாதத்தில் முக்கியமாக குழந்தை பிறப்பு சம்மந்தமாக நம்ம ஒரு மருத்துவம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல ஆதாயமான டேட்டா இருக்குமா அப்படின்னா இருக்காது. அதனால் இந்த காலகட்டத்தை தவிர்த்துக்கணும். சந்தோஷமான நிகழ்வுகளுக்கும் புது உற்பத்தி சார்ந்த தொழில் முதலீடுகளுக்கும், புது காரியங்களுக்கும், சுபத்துவமான காரியங்களுக்கும் தடைகள் என்று புரிந்து கொண்டு இந்த குருவும் ராகுவும் பயணிக்கக்கூடிய இந்த 60 நாட்களில் நாம் இருக்கிற வேலை, ரெகுலராக பண்ணுற வேலை, அதை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நமக்கு திசை ரீதியாகவோ புத்தி ரீதியாகவோ அந்தர் ரீதியாகவோ இந்த ராகுவும் குருவும் இருந்தால் நீங்கள் இதில் கவனம் செலுத்துங்க. இல்லை நமக்கு சனி திசை நடக்குது, சனி புத்தி நடக்குது, அல்லது வேறு ஏதோ ஒரு கிரகத்தினுடைய திசா புத்தி நடக்குதுன்னா இதை பற்றி கவலை இல்லை. இந்த மாதிரி பாதிப்புகள் உங்களுக்கு வரப்போகிறது இல்லை. அதனால் எப்போவுமே நம்ம கோச்சார பலன் என்பது லக்னம் சார்ந்தது தான். திரும்ப திரும்ப என்கிடம் கமெண்ட்ஸில் கேள்விகள் கேட்கிறீர்கள், ராசிக்கா லக்னமான்று. திரும்ப திரும்ப நானும் மிகுந்த ஒவ்வொரு பதிவிலையும் நாம் மிகுந்த அக்கறையோடு சொல்லி கொண்டு தான் இருக்கிறேன். லக்னத்திற்குத்தான் பார்க்க வேண்டும். ஜோதிட பலன்களும் லக்னத்திற்கு பார்க்க வேண்டும், கோச்சாரமும் லக்னத்திற்கு பார்க்க வேண்டும். எந்த ஒரு அடிப்படை யோக பலன்களும் லக்னம் சார்ந்து தான் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம கேள்விகள் லக்னம் சார்ந்து இருக்கா, லக்னம் சாராமல் இருக்கா, பொருள் சார்ந்து இருக்கா, உயிர்பற்றா இருக்கா, இப்படி நிறையா விஷயங்கள் நம்ம ஜாதகத்தில் இருக்குது.
சரி, இப்போ ராகு திசையோ குரு புத்தியோ அல்லது குரு திசையோ ராகு புத்தியோ அல்லது 2 திசா புத்திகளோ வரல அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு ஒன்றும் அதை கேர் எடுத்துக்க வேண்டாம். ஆனால் ஏதோ ஒரு சின்ன அந்தரமாவது ஒரு சிலருக்கு நடக்கும். திசை, அதுக்கப்புறம் புத்தி, அதுக்கப்புறம் அந்தரம், அதுக்கப்புறம் சூட்சுமம். 1 வாரம் 10 நாள் 1 மாதம் நடக்கிறது சூட்சுமமாக இருக்கும். அந்த சூட்சும காரியங்கள் இந்த 2 மாதத்தில் டேலியானா கூட நமக்கு அது தொந்தரவு தரும். அது உங்கள் ஜாதகத்தில் திசா புத்தி பீரியடுகளை பார்த்துக்கணும். அதுபோக நமக்கு பண வரவை தடுக்காது. ஒரு பக்கம் நஷ்டம் கஷ்டம் இருந்தாலும் கூட உழைப்பினால் வரக்கூடிய ஊதியத்தை தடுக்காது. அதே மாதிரி நமக்கு ஒரு போட்டி பந்தயம் எழுதுறீங்க அப்படின்னா அந்த செயல்பாடுகளில் உங்களுக்கு ஒரு முழு உழைப்பை போடுவீங்க. அதற்குண்டான பலன் நன்றாகவே இருக்கும். மிகுந்த ஒரு அலைச்சல் திருச்சலோட இந்த 2 மாதத்தில் நம்ம ஒர்க் பண்ண வேண்டி இருக்குங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இது போக நமக்கு கோச்சார ரீதியாக இப்போ ஆனி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன மாதம் என்று சொல்லக்கூடிய ஜூன் காலகட்டங்களில் ஜூன் 15லிருந்து ஜூலை 15 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சூரியனும் 8ஆம் இடத்துக்கு வருகிறார். அப்போ எந்தெந்த விஷயத்துக்கு ஒரு சூரியன் கெடுப்பார் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய தந்தை சார்ந்த உறவுகள் சார்ந்த விஷயங்கள், கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு மாறுதல்கள் முயற்சிகள், பதவி ப்ரமோஷன்கள் சார்ந்த ஒரு பாயிண்ட்டு, இதுக்கு எல்லாமே தடை பண்ணுது. அப்போ இந்த காலகட்டத்தை நம்ம பயன்படுத்தி கரெக்ட் பண்ணிக்கணும். நமது ஜாதகத்தில் குருவும் ராகுவும் எப்படிப்பட்டவர்கள் என்று உபநட்சத்திர ரீதியாக நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜியில் கால்குலேஷன் மெத்தடு போட்டு வச்சுக்கணும். நம்ம கொடுப்பினை என்ன, திசை கொடுப்பினை என்று ஒன்று இருக்கிறது. நமக்கு என்ன திசை நடக்குது, அது எந்த பாவங்களை இயக்குது அப்படின்னு. இப்போ நமக்கு பல கேள்விகள் இருக்கும். ஒருத்தருக்கு வீடு கட்டணும்பாங்க, ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகணுங்கும்பாங்க, ஒருத்தருக்கு புத்திர பெயருக்காக கேட்பாங்க, ஒருத்தர் ஆரோக்கிய குறைபாடுக்காக கேட்பாங்க. அந்த கேள்விக்குரிய பாவங்களைத்தான் நாம் எடுத்துக்கணும். அந்த கேள்விக்குரிய பாவங்களுக்கு நமக்கு நடக்கக்கூடிய திசா புத்திகள் எந்த பாவ கொடுப்பினையை வைத்துள்ளது, அந்த பாவ கொடுப்பினையானது கேள்விக்குரிய பாவத்திற்கு சாதகமாக பாதகமாக இப்படியெல்லாம் டேப்பாக போகணும். அப்போ தான் ஜோதிடத்தில் நம்ம அக்யூரஸியாக நம்ம கேட்ட கேள்விக்கு சரியான பதில் கிடைக்கும். இந்த மெத்தடை அடாப்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.